சக்திவேல் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தினம் தினம் ஒரு நாடகத்தை எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா தென்னரசு வந்துடுறாங்க. டெய்லியும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி கிட்ட. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தேனோட அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்துட்டு அவங்க தையல் பண்ணுற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் சாக போகிறேன், நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தென்னரசோட அப்பா சிவபதியும் இருக்காங்க. கரெக்டாக சங்கரும் அந்த நேரத்தில் அங்கே வந்துடுறாங்க. என்ன தென்னரசு, மனசுக்குள்ளேயே எங்களெல்லாம் திட்டிகிட்டு இருக்கியா? அவங்க அப்பாவையும் திட்டுறியா? நீ சொல்கிறதெல்லாம் எதுக்கு நாங்கள் நம்பணும்? உன்னோட நடிப்பெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, நீ எந்த நேரத்தில் எப்படி யோசிப்ப, என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் வந்து தென்னரசு பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சிருப்பாரு. இவனுங்கள்ட்ட என்ன பண்ணாலும் நம்ம ட்ராமா ஒர்க் அவுட் ஆக மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு சொல்லுவான். அதுக்கப்புறம் தென்னரசு பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாக போகிறேன்னு சொல்லிட்டு தேனிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்புவா. நம்ம ஃபோன்லேருந்து பண்ணக்கூடாது, வேறு யார் ஃபோனில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி தேனிக்கிட்ட இந்த மாதிரி நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து தென்னரசு விஷம் குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது உண்மையிலேயே திருந்தி விஷம் குடிக்கிறாங்களா இல்லை அதுவும் நாடகமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.